ஹாய் நண்பர்களே, நாம் இப்போ என்னோடய ஸ்டைலில் நூடுல்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம செஞ்சு பார்த்துட்டு வருவோம். அதை நம்ம இப்போ பார்க்க போகலாம் வாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம மேகி ரெடி பண்ணுறதுக்கு மேகி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா கேரட் கட் பண்ணியிருக்கோம், பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். சட்டி சூடாயிருச்சு, நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயுது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தையும் அதில் போடணும். இந்த வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் பொரிஞ்ச உடனே நம்ம இந்த வெட்டி வச்சுருக்க காயை ஒன்று ஒன்று இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ கிண்டி விட்டுக்கலாம். நல்லா இது கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இதுக்கு கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும், பார்ப்போம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிருச்சு, நம்ம இந்த கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்து இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வதங்குற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு கூடவே இப்போ நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இதுக்கு கூட நம்ம இப்போ சுண்டல் அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வதங்கட்டும் எல்லாமே. தக்காளி, இந்த பீன்ஸு, கேரட் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இந்த காய் முங்குற அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்புறமா இதை கிண்டி விட்டுக்கோங்க. இதில் நம்ம இப்போ அந்த மசாலையும் சேர்த்துக்கலாம். அப்போந்தான் இந்த மேகியை நம்ம உள்ளே போடும்போது அதில் ஈக்குவலாக அந்த மசாலா அப்போ தான் பிடிச்சிரும். இந்த மசாலாவை நம்ம இப்போ இதில் தட்டிக்கலாம். அப்படியே கிண்டி விட்டுக்கலாம், எல்லா இதுலேயும் பிடிக்கிற மாதிரி. இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மேகியை இதில் போட்டுக்கலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது லைட்டாக இப்படி முட்டை விட தொடங்கின உடனேயே நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதில் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ இந்த பருவத்தில் நம்ம மேகியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்படியே முக்கி விட்டுருக்கணும் மேகியை. அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா வெந்து வரும். இப்படி மூழ்கிற அளவில் வச்சுக்கிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம இதை மூடிடணும். நல்லா முக்கி வச்சுக்கிட்டு இந்த ஸ்டேஜில் இப்படி வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு மூடியை போட்டு மூடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து போய் இருக்குது. இதை இப்படியே கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிருச்சு. இதை நல்லா கிண்டக்கூடாது. கிண்டுனா இந்த மேகி உருந்துடும். இப்படி நூல் மாதிரி நமக்கு கிடைக்காது. நல்லா கிண்டுனானா, கிண்டாமல் லைட்டாக இப்படி கிளறி விட்டால் தான் நூல் மாதிரி கிடைக்கும். இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். தண்ணி கொஞ்சம் நிற்கு. இந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ நாம் இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலையை தூவிக்கலாம். தக்காளி இதை இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி இப்படி மேலே வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த ஜூஸையும் இதிலே விட்டுடலாம். அப்புறமா இந்த மூடியை வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இதை எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம எதிர்பார்த்த நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக நூலாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
எங்கள் வீட்டில் பிள்ளைங்க எப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.